அத்தன் குரல் கேட்கிறது. வருகிறாரா? என் தெய்வத்துடைய குரல். அத்தன் வருகிறாரா? அத்தான் உன்னுடைய மனைவிக்கு வலி தாங்க முடியவில்லை. உடனே மகாராணி மறுபடி உத்தரவு என்று உரைத்தார். அடுத்த கணமே ஓடி வந்து உன்னுடைய நிலைமையை நான் அறிந்தேன். 10 ஆண்டு காலமாக குழந்தை இல்லாமல் இப்போது கரு தரித்து அந்த மயில செல்வத்தை உன்னுடைய வயத்திலே தவறுகிறது என்றார். எவ்வளவு சந்தோஷம்! தாய் வேறு பிள்ளை வேறு ஆகும் வரையில் அரண்மனைக்கு செல்ல போவது கிடையாது, நாட்டு மக்களை சந்திப்பு போவது கிடையாது. அனைத்துமே நம்முடைய தளபதியிடத்தில் ஒப்படைத்து விட்டு தாய் வேறு பிள்ளை வேறு ஆகும் வரையில் உன்னோடு தான் நான் இருப்பேன். என்னை பார்க்க நீங்கள் எங்கே வருவீர்களோ மாட்டீர்களோ நினைத்துக் கொண்டிருந்தீர். ஆனால் வந்து விட்டீர்கள். இதற்காக தெரியுமா? இத பாருங்க, இதனால் வரை மலடி என்ற வார்த்தையை போட்டி தாய்மொழிய ஜெயிக்கிறார் என்னுடைய தாய். அதனால் ஆலயம் சென்று அண்ணன் நெய்வேத்தியம், ஆராதனை, அபிஷேகம், கோலூத்தி கும்பமிடுவது என்று பல திருவிழா நடந்து கொண்டிருக்கிறதா. 108 பால் குடங்கள் அபிஷேகம் நடக்க போகிறதா. இதையெல்லாம் பார்த்து என் தாய்க்கு நான் ஒரு நன்றி சொல்லிவிட்டு வர வேண்டும். அதனால் இப்போது நான் ஆலயம் போக வேண்டும். அம்மனுடைய ஆலயத்துக்கு
சென்று ஆமாங்க. அந்த அளவுக்கு கருவு கொடுத்த அந்த தாயை நீ சந்திக்க வேண்டும். ஆமா. அவ்வளவுதானே? உண்மைதாங்க. அம்மனுடைய ஆலயத்திற்கு சென்று அவளுக்கு நடக்க வேண்டிய அனைத்து அலங்காரத்தையும் பார்த்து அவளை வணங்கி விட்டு வா. அதுவரையில் நாட்டு மக்களை நான் சந்தித்து நாட்டு மக்களிடத்திலே என்னுடைய மனைவி கருவுற்றிருக்கிறார், வாரிசு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வளைகாப்புக்கு நான்